சீரியஸ்னஸ் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்திருக்கேன், ஆனா அந்த சூழ்நிலையில இப்ப நான் இல்ல. அப்பா மாமான்னு எல்லாருமே வீட்ல தான் இருக்காங்க. ஒண்ணுமே புரியல. நீங்க போலீஸ் கிட்ட பேசுறீங்களா? எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் பொறுப்பேத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் சும்மா அழுதுட்டே இருக்காதீங்க. எரிச்சலா இருக்கு கார்த்திகா. உங்க சேர மாமா மேலயும் இந்த வீட்டு மேலயும் அன்பும் மரியாதையும் இருந்துச்சுன்னா என்ன நடந்ததா போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. சார், ஆனா வீடியோ கால் பண்ண நான் உண்மையை சொல்றேன்னு சொல்றா சார். சார், வீடியோ கால நீங்க எவிடன்ஸ் எடுக்க முடியுமா? போன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? போன கொடு. என்னது? உடனே போன குடுங்க. உனக்கு போன் பண்றா? இவ எதுக்கு உனக்கு போன் பண்றான்னு கேட்டேன். நான் தான் அவரு பாக்குறதுக்காக அங்க கிளம்பி போனேன். ஏமா பண்ணல, நானாதான் ஒரு வீட்டுக்கு போனேன்னு போலீஸ் கிட்ட உண்மையை சொல்ல போறேன். பொண்ணு நான் ஒழுங்கா வளர்க்கலன்னு உங்க அப்பா கிட்டயும் உங்க மாமா கிட்டயும் இப்பதாடி நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். என்னையோ கொன்னே போட்டுருவாரு. இங்க பாரு, அவனுங்கெல்லாம் ஜெயில இறையில தர முடியாதுரி. ஏய், இந்த பாரு, மாப்பிள்ளை மரியாதையா இருந்துக்கோ. சரிங்க பாருங்க சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிருக்கா சார். அவங்க வீட்ல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ப்ளீஸ் சார், எனக்காக ஒரே ஒரு தடவை கார்த்திகா கிட்ட நம்ம நேர்ல போய் விசாரிக்கலாம் சார். கம்ப்ளைண்ட் எடுக்காதீங்க சார். என்னமா நீ தான் இப்படி சொல்ற? இவனுங்க வீட்டை பத்தி எவன்ட்ட ஊருக்குள்ள விசாரி, ஊர் மக்களே ஆமா இவனுங்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் சொல்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட கார்த்திகாவை போய் விசாரிங்க சார். கார்த்திகா மட்டும் ஆமா சார், ஒரே ஒரு தடவை சார் அவகிட்ட போய் நேர்ல பேசலாம் சார். ப்ளீஸ் சார். எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க. உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ஞாபகம் இருக்குல்ல? போட்டுக்க. போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? அண்ணே வாங்க. கார்த்திகாவை வர சொல்லி என்ன நடந்ததுன்னு விசாரிங்க சார். அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அந்த பொண்ணு இருந்ததாவும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்றாங்க. அதனால சம்பந்தப்பட்ட பொண்ணை விசாரிக்கணும். உங்க பொண்ணை வர சொல்லுங்க. இவ சொல்றத வச்சுக்கிட்டா எங்க பொண்ணை விசாரிக்கணும்னு சொல்றீங்க? இவ அந்த வீட்டு பொண்ணு சார். இவ தப்பே நடக்கலன்னு தான் சொல்லுவா. நான் தப்பா நடந்துட்டான் சார். அப்பா அம்மா நாங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நாங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா சார்? தானே நிக்கணும். சரிமா, இப்படி ஒரு கேள்வி வந்துருச்சுல்ல, உங்க பொண்ணை விசாரிக்க கல்யாணம் வச்சிருக்கோம் சார். இப்போ நீங்க அவளை விசாரிக்கலாம் சரியா இருக்காது. நாங்க விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிடல சார். சார், இந்த விஷயத்தால என் பொண்ணு ரொம்ப அவமானப்பட்டு போயிருக்கா சார். சார், எங்க பொண்ண வீட்டுக்கு வர சொல்லி தப்பா நடந்திருக்கா சார் அந்த படுபாவி. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவளை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க சார். மறுபடியும் அவகிட்ட கேள்வி கேட்டு காயப்படுத்த வேணாம் சார். கார்த்திகாவை பார்க்காம போக முடியாது சார். பொண்ணை பெத்ததா சார் எல்லா தப்பும் பண்ணாங்க. என் பொண்ணு இன்னும் எங்க நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஏமா நீ என்னமா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? சார், இவ பேச்ச கேட்டுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் போன்ல பேசினான்னு சொன்னேன்ல சார். அந்த காலை நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். இதோ ப்ளே பண்றேன். அதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க சார். யாரையாவது வச்சு குரல் கொடுத்து எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது எங்க பொண்ணு குரல் எப்படி கண்டுபிடி? சேர மாமா மேல எந்த தப்பும் இல்ல. நான் அதான் உங்க பொண்ணு தெளிவா சொல்லி. இதை பாருங்கம்மா, விசாரிக்காமலாம் கேஸ் எடுக்க முடியாது. உங்க பொண்ணை வர சொல்லுங்க. சார் என்ன சார் நீங்க? சரி சார், இப்போ என்ன? நீங்க கார்த்திகா கிட்ட பேசணும் அதானே? எதுக்குடி நீ அவகிட்ட போன்ல பேசுன? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ அவருக்கு எதிரா
போன்ல சின்ன நீங்க சொன்னா மட்டும்தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். மத்தபடி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. கார்த்திகா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. உனக்கு என்ன? கார்த்திகா, நானும் அங்கதான் இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கிட்ட தப்பா நடந்துட்டாரா? சார், உங்களை பார்த்ததும் பயந்து இப்படி மாத்தி சொல்றா சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தைரியமா சொல்லுமா, நான் இருக்கேன். சேர மாமா மேல எந்த தப்பு எனக்கு மாப்பிளைய பார்த்துட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் மாமாவை பார்க்க போனேன். நானா தான் அங்க போனேன். அவர் என்ன எதுவுமே பண்ணல. உங்க அப்பா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்பாவுக்கு நான் மாமாவை பார்க்க போனது எப்படியா இப்படி எல்லாம் பொய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற? அதான் உன் பொண்ணு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிருச்சே. அது இல்ல சார், அவ ஏதோ அதிர்ச்சியில. இதுக்கு மேல எல்லாம் நீங்க எதுவும் சமாளிக்க முடியாது. நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த? எங்க அங்க போற? செருப்பை போட்டுட்டு வரேன் சார். ஆ, ஆ. ஏயா நீ எல்லாம் ஒரு அப்ப எடுத்திருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்திருக்கும். வீடு தேடி வந்து என்ன அடிச்சிருக்கானுங்க சார். அது மட்டும் தப்பு இல்லையா? யோ, அடிச்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் குடியா. அதுக்குள்ள என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறது, பொய் கேஸ் கொடுக்கறது, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அடிதடின்னு போகாம நேரா இங்க தான் வரணும். அதுக்கு தான் யோ செந்தில் சார்